ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் ஈவினிங் ஆல். கேக்குதா? am I audible? கேக்குதுங்கய்யா, நீங்க பேசுங்க. எஸ். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு another important டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னா burden of proof. burden of proofங்கிறது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ப்ராக்டிக்கலுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அது. ஸோ அதனால burden of proofங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுதும் பொழுது burden of proof எப்படி யார் மேலே வைக்கணும், யாருக்கு எப்படி போனஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்வதற்கு ஈஸியாக இருக்கும். அதனால வந்து நம்ம burden of proof வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படிங்கிறது. டைம் இருந்ததுன்னா நம்ம இன்னைக்கு ப்ரிசம்ஷனையும் பார்க்கலாம். burden of proof அண்ட் ப்ரிசம்ஷன்ஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின். ஒன்று இன்னொன்னையும் சேர்ந்து படிச்சோம்னா தான் நம்ம we can get a better understanding. அதனால டைம் இருந்தால் ரெண்டையும் பார்த்துடலாம். டைம் இல்லாத பட்சத்தில் burden of proof மட்டும் முடிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ப்ரிசம்ஷனை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் குறித்த ப்ரிசம்ஷன்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த burden of proof அப்படிங்கிறதுல செக்ஷன் 101 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. burden of proofங்கிறது. இந்த burden of proofங்கிறது ஏன் அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக burden of proof இருக்குன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிள் லிட்டிகேஷன் இருக்கணும். நீங்க நீதிமன்றத்துக்கு வந்து யார் வேணாலும் வந்து என்ன வேணா போட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. யார் வந்து நீதிமன்றத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அப்பதான் ரெஸ்பான்சிபிள் லிட்டிகேஷன் இருக்கும். இல்லைன்னா ஃபொமெண்டிங் லிட்டிகேஷன் ஆயிடும். யார் வேணா வந்து அவங்க இஷ்டத்துக்கு கேஸ் போட்டு அடுத்த பார்ட்டியை வந்து அன்னெசரியா இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த burden of proofங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட we must read this chapter. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து 101. இந்த 101 வந்து நம்ம 101 அண்ட் 102 ரெண்டையும் வந்து சேர்த்து படிக்கணும். அப்பதான் we can get a better understanding. ஃபர்ஸ்ட் 101 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். Whoever desires any court to give judgment as to any legal right or liability dependent on the existence of facts which he asserts must prove that those facts exist. When a person is bound to prove the existence of any fact, it is said that the burden of proof lies on that person. இதுதான் வந்து ஜெனரல் பிரின்சிபிள். இந்த ஜெனரல் பிரின்சிபிள் என்னன்னா, அஃபர்மாண்டி நான் நெகண்டி ப்ரொபேஷியோ அப்படின்னு ஒரு மேக்சிம் இருக்கு. இந்த மேக்சிம் கொஞ்சம் எழுதி வச்சுங்க. சம்டைம்ஸ் எக்ஸாமினேஷன்ல கூட கேட்பாங்க. அஃபர்மாண்டி நான் நெகண்டி ப்ரொபேஷியோ அப்படிங்கிறது தான் அந்த மேக்சிம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, the burden is on the person who affirms. யார் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட் இருக்குன்னு கோர்ட்டை நம்ப சொல்றாங்களோ அவங்க தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணும். அதுதான் அந்த பிரின்சிபல். ஸோ அந்த லீகல் மேக்சிம் வந்து இந்த செக்ஷன் 101 வந்திருக்கு. whoever desires any court to give judgment. ஸோ யார் வந்து நீதிமன்றம் தனக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தான் ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 101 சொல்லுது. இப்போ அதுக்கு ஒரு இலுஸ்ட்ரேஷன், 2 இலுஸ்ட்ரேஷன் இருக்கு. ரெண்டையும் பார்த்தோம்னா நம்ம எழுதிக்கலாம். A desires a court to give judgment that B shall be punished for a crime which A says B has committed. A must prove that B has committed the crime. A என்பவர் வந்து B என்பவர் வந்து குற்றம் புரிந்தார் என்பதை நீதிமன்றம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் தான் வந்து B செஞ்ச குற்றத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு முதல் இலுஸ்ட்ரேஷன் வந்து கிரிமினல் கேசஸ்ல ப்ராசிக்யூஷன் மேல இருக்கக்கூடிய பர்டனை பத்தி சொல்லுது. இங்க A ரெஃபர்ஸ் டு ப்ராசிக்யூஷன். ஸோ ப்ராசிக்யூஷன் வந்து இன்னார் தான் வந்து இந்த குற்றத்தை செய்தார் அப்படின்னு சார்ஜ் ஷீட் போடுறதுனால அல்லது ஒரு குற்ற ஏற்புரை போடுறதுனால அவங்க தான் ப்ரூவ் பண்ணாத இவங்க தான் இவர் குற்றம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபேக்ட் இஷ்யூல பார்த்தோம் இல்லையா, அந்த ஆல் இன்கிரீடியன்ஸை தே ஹேவ் டு ப்ரூவ். ஸோ அதை தான் நம்ம வந்து அடிக்கடி என்ன சொல்லுவோம், இனிஷியல் பர்டன் இஸ் ஆன் தி ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டன் வந்து எப்பயுமே ஷிஃப்ட் ஆகாது. இந்த பர்டன் வந்து எப்பயுமே த பர்சன் ஹூ கம்ஸ் டு த கோர்ட் அவர்கிட்ட தான் இருக்கும். இந்த பேசிக் ஃபேக்ட்ஸ் ஆர் இனிஷியல் ஃபேக்ட்ஸ்னு சொல்றத அவங்க தான் ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வழக்குல ஒரு நீதிமன்றத்தில் வந்து இவர் குற்றவாளி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு வர்றது ப்ராசிக்யூஷன். ஸோ பர்டன் வந்து ஒன்லி ஆன் தி ப்ராசிக்யூஷன் அப்படின்னு செக்ஷன் 101 சொல்லுது. அடுத்தது illustration B. A desires a court to give judgment that he is entitled to certain land in the possession of B by reason of facts which he asserts
and which B denies to be true. A must prove the existence of those facts. A என்பவர் வந்து B உடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வந்து தன்னுதுன்னு டிக்ளரேஷன் கேட்கிறாரு. அந்த சூழ்நிலையில பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கும்னா ஏ மேல இருக்கும், அதாவது பிளைண்டிஃப் மேல இருக்கும்னு ஒரு சிவில் வழக்குல the person who asserts the right, யார் வந்து தனக்கு உரிமை இருக்கிறதாக கோருகிறாரோ அவர் மேலதான் பர்டன் இருக்கும் அப்படிங்கிறத இந்த செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பி சொல்லுது. ஸோ இந்த 101ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீதிமன்றத்துக்கு யார் வந்து தீர்ப்பு கோரி வராரோ அவர் தான் ப்ரூவ் பண்ணும், இனிஷியல் ஃபேக்ட்ஸை ப்ரூவ் பண்ணும். இது எதுக்காக அப்படி அந்த பிரின்சிபல் வச்சிருக்காங்கன்னா, நீதிமன்றத்துக்கு யார் வேணா வந்து என்ன வேணா பண்ணிட்டு போயிடலாம், யாரை வேணா டிராக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வர்றவங்க ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். தே மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ளீடிங்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 101ல வந்து அந்த மாதிரி பர்டனை வந்து the person who approaches the court for a relief, ரிலீஃப்ங்கிறது தான் இங்க ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்த செக்ஷன் வந்து அதுக்கு சப்ளிமெண்ட், இதை வந்து ஒட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். on whom burden of proof lies. The burden of proofs in a suit or pleading proceedings lies on the person who failed if no evidence at all were given on either side. இது என்ன சொல்லுதுன்னா, இரண்டு தரப்புலையுமே சாட்சியம் விடல அப்படின்னா யாருடைய வழக்கு தோத்து போயிடுமோ அவரு தான் சாட்சியம் விடணும் அப்படின்னு இந்த ரெண்டாவது செக்ஷன் சொல்லுது. 102 வந்து சொல்லுது, the burden of proof in a suit or proceeding. சூட்டுங்கிறது வந்து சிவில் வழக்கையும், ப்ரொசீடிங்கிறது வந்து கிரிமினல் வழக்கையும் குறிக்கும். ஸோ அந்த சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ்ல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கும்னா, யார் எவிடன்ஸ் விடலைன்னா கேஸ் தோத்து போயிடுமோ அவர் மேல இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் யார் ரிலீஃப் கேட்டு வராங்களோ அவங்க தான் அந்த எவிடன்ஸை விடணும், இல்லைன்னா அவங்க ரிலீஃப் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ இந்த 101, 102 இந்த ரெண்டுமே பர்டனை வந்து இந்த பர்சன் ஹூ அப்ரோச்சஸ் த கோர்ட் அவங்க மேல ஃபிக்ஸ் பண்ணுது. இப்போ இதுலயும் இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு, இதையும் நம்ம பார்த்துருவோம். A sues B for a land of which B is in possession and which A assets was left to A by the will of C, B's father. If no evidence were given on either side, B would be entitled to retain his possession. Therefore, the burden of proof is on A. அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த இல்லஸ்ட்ரேஷன்ல B உடைய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட், அந்த லேண்ட் வந்து தன்னுடையதுன்னு யார் டிக்ளரேஷன் கேட்கிறாரோ அவர் தான் வந்து எவிடன்ஸ் விடணும்னு 101ல பார்த்தோம். அதே 102ல வந்து அவர் வந்து he claims through a will. அப்ப அந்த will அவர் ப்ரூவ் பண்ணும், அந்த will அவர் ப்ரூவ் பண்ணாதான் இவருக்கு பொசஷன் கிடைக்கும், டிக்ளரேஷன் அண்ட் பொசஷன் கிடைக்கும். அதனால அவர் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண விட்டுட்டாருன்னா அவர் ஏற்கனவே பொசஷன்ல இருக்காரு இல்லையா, he will continue. அதனால இப்போ அந்த பர்டன் வந்து ஏ மேல தான் இருக்கு அப்படிங்கிறத 102 வந்து அக்செப்ட் பண்ணுது. அடுத்தது A sues B for money due on a bond. ஒரு ப்ரோனவுட் சூட்டு, அந்த ப்ரோனவுட் சூட்ல ஏ என்பவர் பிக்கு எதிராக வழக்கு போடுறாரு. அந்த வழக்குல the execution of the bond is admitted, but B says that it was obtained by fraud, which A denies. ஒரு ப்ராமிசரி நோட்ல வந்து எக்ஸிகியூஷனை ஒத்துக்கிறாரு. எக்ஸிகியூஷனை ஒத்துக்கிட்டா என்ன ஆயிடும், 118 பிரகாரம் presumption வந்து will be taken in favor of the execution, due execution in favor of the plaintiff. So plaintiff against நம்ம ஃபேவரா என்ன பண்ணுவோம், presumption ரைஸ் பண்ணிடுவோம். இந்த பாண்ட் வந்து எக்ஸிக்யூட்டட் இன் ப்ராப்பர் மேனர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கும் போது ஏ என்ன பண்றாரு, பி என்ன பண்றாரு, ஒரு கட்சி எடுக்கிறாரு. இது வந்து ஃப்ராடு, என்னை வந்து ஏமாத்தி இவர் கையெழுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கட்சி எடுக்கிறாரு. இப்போ இந்த கட்சியில அவர் அந்த ஃப்ராடை வந்து டினை பண்ணலான்னு வச்சுங்களேன். அப்போ வந்து எவிடன்ஸ் யாருக்கு ஃபேவரா இருக்கு, ஏற்கனவே பிளைண்டிஃப்க்கு ஃபேவரா தான் இருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஃபேவரா சூட் டிகிரி ஆயிடும். ஸோ அந்த சமயத்துல யார் ப்ரூவ் பண்ணணும்னா டிபெண்டன்ட் தான் ப்ரூவ் பண்ணும். இதை தான் நம்ம வந்து ஏற்கனவே இந்த சாப்டர் 18 படிக்கும் போதும் நம்ம பார்த்தோம். சாப்டர் 18லயும் இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து கேஸை ஓபன் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் இன் சிவில் சைடு அப்படிங்கிற லெக்சர்ல பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த பர்டன் வந்து இப்போ இவர் எவிடன்ஸ் விடலான்னு வச்சுங்க, யார் ஃப்ராட் அலெஜ் பண்றாரோ அவர் எவிடன்ஸ் விடலைன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிகியூஷன் ப்ரூவ் ஆயிடும். இந்த ப்ராமிசரி நோட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ப்ரிசம்ப்ஷன் ரைஸ் ஆகும். ப்ரிசம்ப்ஷன் ரைஸ் பண்ணும்போது அவருக்கு ஃபேவரா நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால இப்ப இவருடைய ஃபெயிலியரால அந்த டிகிரி ஆகிறதுனால அவர் தான் அதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு 102 சொல்லுது. இதை வந்து நம்ம ஆர்டர் 6ல கூட பார்க்கலாம். ஆர்டர் 6ல கூட ஃப்ராட் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணாங்க அப்படிங்கிறத செக்ஷன்
அந்த ஆர்டர் 6ல சொல்லியிருப்பாங்க ப்ளீடிங்ஸ் ஜெனரலில. ஸோ அந்த மாதிரி அலெஜ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு வந்துடும். யாரு அலெஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்துடும். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அஃபர்மாண்டி நான் நெகண்டி ப்ரொபேஷியோ. யார் அஃபர்ம் பண்றாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணுவோம். யார் ஃப்ராட் அலெஜ் பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி அவர் மேல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்துடும். அப்படி அவர் கொடுக்க விட்டாருன்னா சூட் டிகிரி ஆயிடும். அப்போ 102ல பர்டன் வந்து இஸ் ஆன் தி டிஃபெண்டன்ட். சரி, அடுத்தது 103 பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஹேஸ் டு பர்டிகுலர் ஃபேக்ட். த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஹேஸ் டு எனி பர்டிகுலர் ஃபேக்ட் லைஸ் ஆன் த பர்சன் who wishes the court to believe its existence unless it is proved by any law that the proof of that fact shall lie on any particular person. ஸோ சட்டத்துல இதனுடைய ப்ரூஃப் வந்து வேற ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே ஒழிய யார் ஒரு பர்டிகுலர் ஃபேக்டை வந்து அலெஜ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து அதை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 103 சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நம்ம அதுக்கு தான் நான் பிரிசம்ஷனையும் பர்டன் ஆஃப் ப்ரூஃபையும் ஒன்னா படிக்கணும்னு சொன்னேன். நீங்க நம்ம ஏற்கனவே போன வகுப்புல பார்த்த மாதிரி மே ப்ரிசியம், ஷெல் ப்ரிசியம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு 3 விதமான பிரிசம்ஷனை நம்ம வந்து கோர்ட்ல ரைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பிரிசம்ஷனை நம்ம இருக்கும் பொழுது அந்த பிரிசம்ஷன் வந்து இட்ஸ் ஷிஃப்ட்ஸ் த பர்டன். யார் வந்து யாருக்கு ஃபேவரா பிரிசம்ஷன் இருக்கோ அதை நீதிமன்றம் வந்து எடுத்துக்கும். யார் அந்த பிரிசம்ஷனை வந்து ரிபட் பண்ணணும்னு விரும்புறாங்களோ அவங்க மேல பர்டன் இருக்கும். ஸோ அதனாலதான் இங்க 103ல என்ன சொல்றாங்க, இந்த எவிடன்ஸ் ஆக்ட்லயும் சரி அல்லது ஸ்பெஷல் ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் வேற ஏதாவது ஆக்ட்ல இருந்தாலும் யார் மேல பிரிசம்ஷன் இருக்கோ அந்த பிரிசம்ஷனை ரிபட் பண்றவங்க தான் அதுக்கான எவிடன்ஸ் விடணும் அப்படிங்கிறது தான் 103 சொல்லுது. த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் as to any particular fact. ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட், இப்போ சப்போஸ் ப்ராசிக்யூஷன் சொல்றாங்க இந்த மாதிரி இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்றாங்க, இந்த அந்த சமயத்தில் அவர் இங்க இருந்தாருன்னு சொல்றாங்க. இப்போ அவர் வந்து டிஃபென்ஸ்ல வந்து அலிபி எடுக்கிறாருன்னு வச்சுங்க, நான் இன்னைக்கு அந்த இடத்துலயே இல்லை அப்படின்னா நான் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது செக்ஷன் 11ல வந்து ரெலவென்ட். அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குன்னா அந்த மாதிரி ப்ளீ எடுக்கக்கூடிய அக்யூஸ்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ அது 103ல வருது. த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஹேஸ் டு எனி பர்டிகுலர் ஃபேக்ட் லைஸ் ஆன் தட் பர்சன் who wishes the court to believe in its existence. யார் பண்றன்னு விரும்புறாரோ அவர் தான் எவிடன்ஸ் விடணும். அதுதான் இந்த செக்ஷன் வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. அன்லெஸ் த பிரிசம்ஷன் இஸ் தேர். இப்போ பிரிசம்ஷன் இருந்தா அவர் பண்ண தேவையில்ல, எனக்கு பிரிசம்ஷன் இருக்குன்னு அவர் உட்காந்துடலாம். அது மே பிரிசியமா இருந்தாலும் சரி, ஷெல் பிரிசியமா இருந்தாலும் சரி, கன்க்ளூசிவ் ப்ரூஃபா இருந்தாலும் சரி. ஸோ அதனால இந்த 103 தான் நமக்கு வந்து இந்த ஓனஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகும், இங்க இருக்குமா அங்க இருக்குமா, it will swing like a swing. இந்த பக்கமா அந்த பக்கமா ஆடிட்டு இருக்கும். இனிஷியல் ஃபேக்ட்ஸ் ப்ரூவ் ஆன உடனே பர்டன் will go to the other side. அவர் அதர் சைடு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை வந்து நம்ம 103ல புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. A prosecutes B for a theft and wishes the court believe that B admitted the theft to C. A must prove the admission. So A என்பவர் வந்து B தான் ஒரு திருட்டை செஞ்சார் அப்படின்னு நீதிமன்றம் நம்பணும்னு நினைக்கிறார். அவரு அதுக்கு ஆதரவாக ஒரு சாட்சியம் விடணும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னா, இந்த திருட்டை வந்து பிங்கிறவர் சி கிட்ட ஒத்துக்கிட்டார், இந்த விஷயத்த அவர் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா அந்த அட்மிஷனை பொறுத்து எவிடன்ஸ் யார் விடணும்னா ஏ தான் விடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இதுக்கான 103ல இருக்கக்கூடிய விஷயம். இந்த plea of alibi சொன்ன பாத்தீங்களா, அது வந்து இதுலதான் இந்த செக்ஷன் 103ல தான் வருது. சம்டைம்ஸ் அப்படி கூட கேள்வி வரும், plea of alibi has to be proved by which section அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான செக்ஷன் 103 அது எந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் ஷேர் சிங் அப்படிங்கிற ஒரு வழக்குல சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் ஷேர் சிங்கிறது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஜட்மெண்ட்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்காக அதை சொல்றேன்னா, நீங்க 103ல தான் அலிபி வரும் அப்படிங்கிறத அந்த ஜட்மெண்ட்ல தான் சொல்றாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன், அதை அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். இது எப்படின்னா டிபெண்டன்ட் ஃபேக்ட்னு சொல்லுவோம். ஒரு ஃபேக்ட் வந்து இன்னொரு ஃபேக்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த அந்த அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஃபேக்டை ப்ரூவ் பண்ணோம்னா அந்த ஃபேக்ட் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஃபேக்டை ப்ரூவ் பண்ணாம அந்த ஃபேக்டை ப்ரூவ் பண்ண முடியாது. ரெண்டு ஃபேக்டும் நீங்க இதுல கூட பின்னாடி சப்சிக்வென்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ்ல கூட நம்ம பார்ப்போம். எந்த ஃபேக்டை ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுமோ அந்த ஃபேக்டை முதல்ல ப்ரூவ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபேக்ட்டுக்கு போகணும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டை ப்ரூவ் பண்ணாம செகண்ட் ஃபேக்ட் வந்து இன்அட்மிசிபிள் ஆயிடும். ஸோ அதனால இந்த செக்ஷன் அதை சொல்லுது. நீங்க இதை படிச்சோம்னா உங்களுக்கு புரியும். The burden of proving fact to be proved to make evidence admissible. The burden of proving any fact necessary to be proved in order to enable any person to give evidence of any other fact is on the person who wishes to give such evidence. So இது என்ன சொல்லுதுன்னா,
இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு டையிங் டிக்ளரேஷனை நீங்க ப்ரூவ் பண்ண விரும்புறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க டையிங் டிக்ளரேஷனை ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணும், அவருடைய டெத்தை ப்ரூவ் பண்ணும். நீங்க டெத்தை ப்ரூவ் பண்ணாம டையிங் டிக்ளரேஷனை ப்ரூவ் பண்ண முடியாது. அதே போல இப்போ ஒரு வில்ல வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா நீதிமன்றத்துல முதல்ல டெஸ்டேட்டருடைய டெத்தை ப்ரூவ் பண்ணும். அவருடைய டெத்தை ப்ரூவ் பண்ணாம நீங்க வில்ல ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா டெத். அந்த டெத் ஆஃப் த பர்சன் தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் ப்ரூவ் பண்ண பிறகுதான் எக்ஸிகியூஷன் ஆஃப் வில்லோ அல்லது டையிங் டிக்ளரேஷனோ ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பின்னாடி எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ்ல நம்ம பார்ப்போம். அது இந்த இடத்துல நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா, இப்போ டிபெண்டன்ட் ஃபேக்ட் அப்படின்னா முதல் ஃபேக்ட் வந்து டிபெண்ட் பண்ணி தான் அடுத்த ஃபேக்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்ட் முதல்ல ப்ரூவ் பண்ணிடும். ஏன்னா டெத் ப்ரூவ் ஆகலைன்னா டையிங் டிக்ளரேஷன் ஹேஸ் நோ ரெலவன்ஸ். அதே போல டெத் நாட் ப்ரூவ்டுனா வில் ஹேஸ் நோ ரெலவன்ஸ். அதனால முதல்ல இதை ப்ரூவ் பண்ணும். அதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு, அதையும் பார்ப்போம். A wishes to prove a dying declaration by B. A must prove B's death. So அதான் நான் சொன்னது. இப்ப அடுத்து A wishes to prove by secondary evidence the contents of a lost document. A must prove that the document has been lost. So நம்ம போன வகுப்புல வந்து இந்த பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் பத்தி பார்க்கும்பொழுது நான் சொன்னேன் முதல்ல பிரைமரி எவிடன்ஸ் தான் விடணும். இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி பிரைமரி எவிடன்ஸ் தான் செகண்டரி எவிடன்ஸ் விட முடியும்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த பிரைமரி எவிடன்ஸை முதல்ல ப்ரூவ் பண்ணும். அதை செகண்டரி விடணும். அதுதான் இந்த செக்ஷன் 104 சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம். நீங்க வந்து பிரைமரி எவிடன்ஸ் விடாம செகண்டரி எவிடன்ஸ் விட முடியாது, பிரைமரி எவிடன்ஸோட ஆப்ஷன்ஸ் ப்ரூவ் பண்ண பிறகுதான் செகண்டரி எவிடன்ஸ் விட முடியும்னு எந்த செக்ஷன் சொல்லுது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அல்லது இந்த இல்லஸ்ட்ரேஷனே கொடுத்து கூட ஒரு கேள்வி வரலாம். இந்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷனுமே கொடுத்து கூட ஒரு கேள்வி வரலாம். அதனால இந்த 104 ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த 101ல இருந்து 104 வரைக்கும் நம்ம படிச்சோம்னா நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, முதல்ல நீதிமன்றத்துக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கேட்கறாங்க, எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்கறதுனால முதல்ல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் தான் அவங்க மேலதான் இருக்கு. 102ல என்னன்னா, யார் எவிடன்ஸ் விடலைன்னா அவர் தோத்து போயிடுவாரோ அவர் எவிடன்ஸ் விடணும். அப்ப என்னன்னா நமக்கு இப்ப சில பிரிசம்ஷன் கேசஸ்ல இப்ப இவரு டிஃபெண்டன்ட் எவிடன்ஸ் விடல அப்படின்னா தென் அவரு தோத்து போயிடுவார். இப்ப நீங்க இப்ப வில்லு கேஸ் எடுத்துங்களேன், ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அட்மிட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பார்ட்டிஸ் அட்மிட்டட், செல்ஃப் அக்கர்டு ப்ராப்பர்ட்டிங்கிறது அட்மிட்டட். இவரு வந்து வில் மூலமா கிளைம் பண்றாரு டிஃபெண்டன்ட்னா அவர் டிபெண்டன்ட் தான் அதை ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி வில்லு நான் எங்க அப்பா எழுதி கொடுத்தாருங்கிறத ப்ரூவ் பண்ணும். அப்படி ப்ரூவ் பண்ணும்போது 104ல சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணும், முதல்ல டெத்தை ப்ரூவ் பண்ணும், அதன் பிறகு வில்ல ப்ரூவ் பண்ணும். அப்படி வில்ல ப்ரூவ் பண்ண பிறகுதான் நமக்கு வந்து 102ல அவர் பர்டன் டிஸ்சார்ஜ் பண்ணார் அப்படின்னு வரும். 103 பொறுத்த வரைக்கும் யார் வந்து அந்த பர்டிகுலர் ஃபேக்ட் கோர்ட் நம்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எவிடன்ஸ் விடணும். ஸோ இதை வந்து பிராடா நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார் மேல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம வந்து இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த மாதிரி ராங்கா ஃபிக்ஸ் பண்ணி ஜட்மெண்ட் எழுதிட்டோம்னா அதுவே ரீசன் ஃபார் செட்டிங் அசைட் தி ஜட்மெண்ட். அதுவே ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், கொஸ்டின் ஆஃப் லா, ஈவன் சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா. இந்த மாதிரி ராங்கா வந்து பர்டனை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா. ஸோ அதனால இந்த பர்டனை பொறுத்த வரைக்கும் வி மஸ்ட் பி வெரி காசியஸ். யார் மேல பர்டன் இருக்குதுங்கிறத கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணும். அதை பொறுத்து தான் நீங்க வந்து நீதிமன்றத்துல சாட்சி ஈவன் இதுலயுமே பார்க்கலாம். சிவில் ப்ரொசீஜர் கோட் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் கூட பார்க்கலாம். இந்த பர்டன் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத அதுலயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததா வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு செக்ஷன், இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் டு ப்ரூவ் தி எக்ஸெப்ஷன்ஸ். நீங்க வந்து இப்ப கிரிமினல் கேசஸ்ல ஜெனரல் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் உண்டு, செக்ஷன் 6ல இருந்து ஆரம்பிக்கும். அந்த ஜெனரல் எக்ஸெப்ஷன் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு செக்ஷனையும், நீங்க ஐபிசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனையும் அந்த செக்ஷன் 6ஓட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி, சாரி அந்த ஜெனரல் எக்ஸெப்ஷனோட சேர்ந்து படிக்கணும்னு சொல்லி செக்ஷன் 6 ஆஃப் தி ஐபிசி சொல்லும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு செக்ஷனும், இப்ப நீங்க அது மர்டரா இருக்கலாம், கல்பபிள் ஹோமிசைடா இருக்கலாம், தெஃப்டா இருக்கலாம், அல்லது ஃபோர்ஜரியா இருக்கலாம், அது என்ன அஃபென்ஸா வேணா இருக்கலாம். அந்த அஃபென்ஸ் எல்லாம் படிக்கும்போது அதுக்கு எக்ஸெப்ஷனாக ஜெனரல் எக்ஸெப்ஷனையும் கூட படிச்சுக்கணும். சரி, அந்த மாதிரி படிக்கும் பொழுது இந்த ஜெனரல் எக்ஸெப்ஷனுக்குள்ளார என் கேஸ் வருது அப்படிங்கறத யார் ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கறத இந்த செக்ஷன் 105 சொல்லுது. இப்போ படிப்போம். பர்டன் ஆஃப் ப்ரூவிங் தட் கேஸ் ஆஃப் அக்யூஸ்ட் கம்ஸ் வித்தின் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ எக்ஸெப்ஷன்ஸுக்குள்ளார கேஸ் வருது அப்படிங்கறத யார் ப்ரூவ் பண்ணும்? When a person is accused of any offense, the burden of proving the existence of circumstances bringing the case within any of the general exceptions in Indian Penal Code or within any special exception
or proviso contained in any part of the same code or in any law defining the offense is upon him, and the court shall presume the absence of such circumstances. So இங்க shall presume யூஸ் பண்ணிருக்காங்க. நீதிமன்றம் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் எதுவும் இல்லைன்னு முதல்ல ப்ரிசியூம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸுக்குள்ளார தன்னுடைய கேஸ் வருது அப்படின்னு ஒரு அக்யூஸ்ட் சொல்லணும் அப்படின்னு விரும்பினார்னா அவர் தான் அந்த எக்ஸெப்ஷனை ப்ரூவ் பண்ணும். அது ஜென்ரல் எக்ஸெப்ஷனா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் எக்ஸெப்ஷனா இருந்தாலும் சரி. ஜென்ரல் எக்ஸெப்ஷன்னா வந்து டோலி இன்கேபக்ஸ்னு சொல்றோம் இல்லையா, ஏஜ் பிட்வீன் 7, அதுக்கப்புறம் அன்சவுண்ட் மைண்ட், இன்வாலன்டரி இன்டாக்சிகேஷன், பிரைவேட் டிஃபென்ஸ், இப்படி வந்து பலவிதமான ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அந்த எல்லாம் இருக்குன்னா அக்யூஸ்ட் கிட்ட இருக்கு. அதே போல ஸ்பெசிபிக் எக்ஸெப்ஷன்ஸ். ஸ்பெசிபிக் எக்ஸெப்ஷன்ஸ்னா இப்ப நமக்கு வந்து செக்ஷன் 300க்கு ஒரு 5 எக்ஸெப்ஷன் உண்டு. அதுலயே வந்து பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸீடிங் தி பிரைவேட் டிஃபென்ஸ், சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன், ஃப்ரீ ஃபைட்டு, வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜுரியா, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு 5 எக்ஸெப்ஷன் வந்து ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன் வந்து செக்ஷன் 300 கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸெப்ஷன்ஸ்குள்ளார என் கேஸ் வருது அப்படின்னு சொல்றதும் அக்யூஸ்ட் தான் அதை பண்ணணும். கோர்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னு ப்ரிசூம் பண்ணிக்கணும். இட் இஸ் a self presumption. So self presumeங்கிறதுனால court has to presume it and the burden is on the accused to rebut it. So அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை வந்து இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா A accused of murder alleges that by reason of unsoundness of mind he did not know the nature of the act. The burden of proof is on A. So நம்ம முன்னே சொன்ன மாதிரி இவர் அன்சவுண்ட்னஸ் மைண்டை ப்ளீட் பண்றாரு. அன்சவுண்ட்னஸ் மைண்ட்னு உங்களுக்கு தெரியும், இந்த மெக்னாட்டன் பிரின்சிபிள்னு சொல்லுவோம். மெக்னாட்டன் பிரின்சிபிள்னா என்னன்னா, இந்த மெடிக்கல் இன்சானிட்டிக்கும் லீகல் இன்சானிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மெடிக்கல் இன்சானிட்டிங்கிறது ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் வந்து இன்சேனா இருந்தாரு அப்படிங்கிறது மெடிக்கல் இன்சானிட்டி. லீகல் இன்சானிட்டிங்கிறது வந்து அந்த டைம்ல அட் த டைம் ஆஃப் தி அக்கரன்ஸ் இஸ் தி ரெலவென்ட் பாயிண்ட், நாட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு இன்சேனா இருக்கலாம் அல்லது சப்சிக்வெண்டா இன்சேனா இருக்கலாம். அட் த டைம் ஆஃப் தி அக்கரன்ஸ் அவர் வந்து இன்சேனா இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இட்ஸ் ரெலவெண்ட். அதுதான் நம்ம லீகல் இன்சானிட்டின்னு சொல்றோம். அதான் மெக்னாட்டன் ரூல்னு சொல்றோம். ஸோ அட் த டைம், அந்த டைம் அந்த அக்கரன்ஸ் பண்ணும்போது அவர் அன்சவுண்ட் மைண்டா இருந்தாரு அப்படிங்கிறது தான் இட்ஸ் வெரி மச் ரெலவெண்ட். ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரோட கடமைன்னா, அதை யார் அலர்ஜ் பண்றாங்களோ அன்சவுண்ட்னஸ் மைண்டால அதனுடைய கான்சிக்வன்சஸ் தெரியாம நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்யூஸ்ட் தான் அதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுது. ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் A accused of murder alleges that by grave and sudden provocation he was deprived of the power of self control. So இது ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் ஜெனரல் எக்ஸெப்ஷன். இந்த இதுல என்ன, grave and sudden provocation வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸெப்ஷனா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் டு செக்ஷன் 300 IPC. அதை வந்து இதுல வந்து செகண்ட் இல்லஸ்ட்ரேஷனா சொல்றாங்க. அவர் வந்து சொல்றாரு, நான் சடன் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷனை வந்து எனக்கு அந்த விக்டிம் has caused grave and sudden provocation, by that I deprived my power of self control and committed this act அப்படின்னு ஒரு அலெஜ் பண்ணாருன்னா he has the duty to prove that. So அந்த burden வந்து is on the accused அப்படின்னு illustration B சொல்லுது. அடுத்த illustration C, section 325 of Indian Penal Code provides that whoever except in the case provided by section 335 voluntarily causes grievous hurt shall be subject to certain punishment அப்படின்னு சொல்லுது. நம்ம வந்து இந்த ஸ்பெசிபிக் எக்ஸெப்ஷன்ல அதையும் சொல்லலாம். நீங்க 335ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அதுவும் ப்ரொவோகேஷன் தான். ஸோ இஃப் த பர்சன் ஆஃபர்டு ப்ரொவோகேஷன்னா அவுட் ஆஃப் ப்ரொவோகேஷன் ஹி ஹஸ் ஆக்டட் அப்படின்னா ஹி வில் ஹேவ் அ லெசர் பனிஷ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 335. ஸோ அந்த ஸ்பெசிபிக் எக்ஸெப்ஷனையும் ப்ரூவ் பண்றது அக்யூஸ்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 105 சொல்லுது. ஸோ இந்த 105 வந்து இஸ் வெரி மச் ரெலவென்ட். இதை பொறுத்த வரைக்கும் ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்காக அவர் எவிடன்ஸ் விடணும்னு அவசியம் இல்லை. அக்யூஸ்ட் வந்து இந்த பர்டன் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எவிடன்ஸ் விடணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து பை கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் விட்னஸ் மூலமாகவே இந்த சர்க்கம்ஸ்டன்சஸை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி இனிஷியல் பர்டன் இஸ் ஆன் தி ப்ராசிக்யூஷன். ஸோ இனிஷியல் பர்டன் எப்பயுமே ப்ராசிக்யூஷன் மேல தான் இருக்கும். என்னன்னா, இவர் அந்த கிரைம் பண்ணார் அப்படிங்கிறது அது 101ல இருக்கிறது. அந்த 101ல இருக்கிற பர்டன் வில் நாட் ஷிஃப்ட். அதை வந்து ப்ராசிக்யூஷன் தான் பண்ணும். இவர் கிரைம் பண்ணார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு the burden will be shifted to the accused to prove the exceptions. அதுக்கே இல்ல, அதுக்கே எவிடன்ஸ் இல்ல அப்படின்னா it will not shift. நீங்க அதுக்குள்ள போகவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இதுக்காக அவர் எவிடன்ஸ் விட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து
குறுக்கு விசாரணையிலேயே இந்த விஷயங்களை வந்து அவர் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த 106 வந்து நமக்கு வந்து பல சமயங்கள்ல அக்யூஸ்ட் மேல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன். 105, 106 ரெண்டும் வந்து ஆஸ் ரோல் டு பிளே இன் கிரிமினல் ப்ராசிக்யூஷன். ஸோ அதனால அந்த 106 நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்த்துக்கணும். burden of proving fact especially within knowledge. When any fact is especially within the knowledge of any person, the burden of proving that fact is upon him. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட் கொடுத்து எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜ் அவருக்கு தான் இருக்கு, அவரை தவிர வேற எதுக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் செக்ஷன் 106 சொல்லுது. இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, when a person does an act with some intention other than that which the character and circumstances of the act suggest, the burden of proving that intention is upon him. So intention is a exclusive knowledge. இப்போ வந்து இப்போ நம்ம இதுல கூட பார்க்குறோம், பாக்ஸோ ஆக்ட்ல கூட பார்க்குறோம். அந்த நீங்க வந்து செக்ஷன் 29 and 30ல வந்து கல்பபிள் மெண்டல் ஸ்டேட்டை வந்து கோர்ட் வந்து ப்ரிசூம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கல்பபிள் மெண்டல் ஸ்டேட் எனக்கு இல்லை அப்படிங்கிறது யார் ப்ரூவ் பண்ணணும்னா அக்யூஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அவர் தான் எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜ்ல இருக்காரு. அந்த இன்டென்ஷன் அவருக்கு இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத அவர் மட்டும் தான் சொல்ல முடியும். அவருக்கு இருந்ததா இல்லையான்னு அதர் சைட்ல இருக்கிற எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இன்டென்ஷன் இஸ் அ இன்டர்னல் திங், இட் இஸ் நாட் எக்ஸ்டர்னல் திங், இட் வில் நாட் பி எக்ஸிபிட்டட். அதனால அந்த 29, 30ல அந்த மாதிரி ஒரு ப்ரிசம்ப்ஷன் சொல்லியிருக்காங்க. 106 அதே தான் சொல்லுது. அந்த இன்டென்ஷன், இந்த பர்டிகுலர் இன்டென்ஷன் வந்து எக்ஸிபிட் பண்ண வேண்டிய விஷயம் யாருக்கு இருக்குன்னா ஏக்கு இருக்கு, அதாவது அக்யூஸ்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. A is charged with traveling on a railway without a ticket. The burden of proving that he had a ticket is on him. So டிக்கெட் இல்லை அப்படின்னு அவர் மேல சார்ஜ் போடுறோம். டிக்கெட் வாங்கினங்கிறத அவர் தான் ப்ரூவ் பண்ணும். எப்படி நெகட்டிவ் ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? அவர் டிக்கெட் வாங்கலங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ டிக்கெட் வாங்கியிருந்தா அவர் பாசிட்டிவ் ப்ரூவ் பண்ணிடலாம். பாருங்க என்கிட்ட டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அது மாதிரி இந்த அதை வந்து அவங்க தான் ப்ரூவ் பண்ணுங்கிறது. இந்த செக்ஷன் வந்து ஒரு ஏறக்குறைய கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு செக்ஷன். ஏன்னா இது அக்யூஸ்டுக்கு நம்ம வந்து இந்த பர்டனை ஷிஃப்ட் பண்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையா கையாள வேண்டிய ஒரு செக்ஷன். இதுவுமே கூட நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ராசிக்யூஷன் தன்னுடைய கேசஸை வந்து கம்ப்ளீட்டா ப்ரூவ் பண்ண பிறகுதான் அந்த பர்டன் வந்து வில் ஷிஃப்ட் டு தி அக்யூஸ்ட். நம்ம வந்து 101 டிஸ்சார்ஜ் பண்ணாம டைரக்டா 106க்கு போய் அவர் மேல பிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் எல்லா கேஸ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பர்டன் கேஸ் எல்லா கேஸ்லயுமே சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் ரிப்பீட்டடா அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈவன் ரிவர்ஸ் பர்டன்ல வந்து இனிஷியல் பர்டன் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 106 பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இது உண்டு, கேஸ் உண்டு. அந்த கேஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஈவன் இப்போ லேட்டஸ்டா ஒரு 2-3 ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம ஹைகோர்ட்ல கூட அதை எழுதியிருக்காங்க. அது என்னன்னா, இப்போ நம்ம செக்ஷன் 27ல டிஸ்கவரி பார்ப்போம் இல்லையா? ஸோ ஒரு டிஸ்கவரி வந்துருச்சுன்னா அந்த டிஸ்கவரி என்னென்ன விஷயத்தை ப்ரூவ் பண்ணும், அந்த டிஸ்கவரிக்கு என்னென்ன ஹைபோதீசிஸ் வந்து அவைலபிள். ஒரு டிஸ்கவரி ப்ரூவ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல செக்ஷன் 27 கீழே இருக்கக்கூடிய டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்னென்ன ஹைபோதீஸை கோர்ட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. அதுக்கு 3 ஹைபோதீசிஸ் கோர்ட் கேன் ட்ரா. அது என்னன்னா, இப்போ டிஸ்கவரி பண்ணும்போது அது நம்ம என்ன டிஸ்கவர் பண்றோம்னா அந்த பர்டிகுலர் ஃபேக்ட் வந்து இந்த கன்சீல்மெண்ட் தான் டிஸ்கவரி. ஸோ அந்த கன்சீல்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன இது ஹைபோதீசிஸ் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹைபோதீசிஸ் வந்து யார் அந்த டிஸ்கவரிக்கு காரணமாக இருந்தாரோ அவர் தான் கன்சீல் பண்ணார் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹைபோதீசிஸ். ரெண்டாவது ஹைபோதீசிஸ் என்னன்னா, அந்த கன்சீல் பண்ணவர் வேற ஒருத்தர் கன்சீல் பண்றதை பார்த்தார், மற்ற ஒருத்தர் மறைக்கும் போது இவர் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு ஹைபோதீசிஸ் ட்ரா பண்ணலாம். மூணாவது ஹைபோதீசிஸ் என்னன்னா, அந்த இடத்துல கன்சீல் பண்ணதாக இவர் மற்றவர்கள் மூலமாக கேள்விப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பண்ணலாம். எவ்வரி ரெக்கவரிக்கு இது பொருந்தும். ஒவ்வொரு ரெக்கவரிலையும் கோர்ட் ஹேஸ் டு டிரா தீஸ் 3 ஹைபோதீசிஸ். இப்போ வந்து டிஸ்கவரிக்கு யார் காரணமா இருந்தாரு? அக்யூஸ்ட் காரணமா இருந்தாரு. ஏன்னா செக்ஷன் 27 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல நம்ம எப்படி ஃபேக்ட் டிஸ்கவர் பண்றோம்? பேஸ்ட் ஆன் தி கன்ஃபெஷன் ஆஃப் தி அக்யூஸ்ட் தான் நம்ம ஃபேக்ட் டிஸ்கவர் பண்றோம். அப்ப ஒரு ஃபேக்ட் டிஸ்கவர் பண்ணி அந்த டிஸ்கவரியை வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா then these 3 hypotheses வந்துரும். இந்த 3 hypotheses வந்த பிறகு இப்போ வந்து burden will be shift to the accused. என்ன burden shift ஆகும்னா, இந்த 3 ஹைபோதீசிஸ்ல எந்த ஹைபோதீசிஸ் கீழே அவர் இந்த டிஸ்கவரிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அக்யூஸ்டுக்கு போயிடும். சப்போஸ் அவர் அந்த
சர்க்கம்ஸ்டன்சஸ் அவர் சொல்லலன்னு வச்சுங்களேன், இந்த 3 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நான் வந்து வேற ஒருத்தர் மறைச்சதை பார்த்தேன் அப்படின்னும், அல்லது வேற ஒருத்தர் மறைச்சதை கேள்விப்பட்டனோ அவர் ப்ரூவ் பண்ண விட்டுட்டாருன்னா, நம்ம கோர்ட் என்ன பண்ணலாம், இந்த 106 கீழே அவர் தான் மறைச்சாரு அப்படின்னு நீதிமன்றம் வந்து ப்ரிசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து சுரேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் AR 2001 ஜட்ஜ்மெண்ட் அது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஹைகோர்ட்ல ஒரு 2-3 ஜட்ஜ்மெண்ட்ஸ் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு. ஸோ இதையே ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டிஸ்கவரியில வாட் ஆர் ஆல் த ஹைபோதேசிஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதையும் நம்ம இந்த செக்ஷன் படிக்கும் போதே படிச்சுக்கிறது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எப்படிலாம் வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது. இதுக்கு மேலேயும் சில பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு. 107ல இருந்து 107ல இருந்து 111 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நேரடியாக நம்ம ப்ரிசம்ஷனுக்கு போயிடுவோம். ஸோ இது வரைக்கும் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எப்படி ஆப்ரேட் ஆகுங்கிறது. இப்போ இனிமே பார்க்கறது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் தான். பட் அதுலயே ஒரு ப்ரிசம்ஷன் வந்து உள்ள வச்சிருப்பாங்க, உட்கடையாக இருக்கும். ஒரு இன்டைரக்டா என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரிசம்ஷனை வந்து அந்த செக்ஷன்ஸ்குள்ளே வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 103ல பார்த்தோம் இல்லைங்களா, 103ல பார்த்த போது இந்த பர்டிகுலர் ஃபேக்டை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தபோது, இந்த இந்த இதுல வேற ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம 107ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ 107 நம்ம அதுல இருந்து படிச்சுட்டோம்னா இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து எப்படியெல்லாம் வந்து ஸ்விங் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் லைக் பெண்டுலம். ஒரு பெண்டுலம் வந்து எப்படி லெஃப்ட் டு ரைட் ஸ்விங் ஆகுமோ அது மாதிரி இந்த பர்டன்ங்கிறது வந்து அப்படியே ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதை எப்படி சொல்றோம்னா, பர்டன் வில் நாட் ஸ்விங், த ஓனஸ் வில் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம். ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் தான் வந்து அங்கேயும் இங்கேயும் போகும். பர்டன் வில் பி ஆன் தி பர்சன் ஆன் ஹூம் த பர்டன் லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பர்டன் வந்து யார் மேல லை ஆகுதோ அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணும். அந்த இனிஷியல் பர்டன் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண உடனே த ஓனஸ் வில் ஸ்விங் டு அதர்ஸ். அது எப்படிலாம் ஸ்விங் ஆகுங்கிறத 107ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஆன் பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் தீஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட் பொறுத்தது. இதுதான் நம்ம வந்து ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் மூலமாகவும் சில ப்ரிசம்ப்ஷனை நம்ம ரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன். ஸோ இந்த 107ல இருந்து பாத்துங்க, பர்டன் ஆஃப் ப்ரூவிங் டெத் ஆஃப் பெர்சன் known to have been alive within 30 years. When the question is whether a man is alive or dead and it is shown that he was alive within 30 years, the burden of proving that he is dead is on the person who affirms it. இது என்ன சொல்லுதுன்னா, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் வந்து உயிரோட இருந்தார் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், காமிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ண வேண்டியது யார் அதை சொல்றாங்களோ அவங்க மேல இருக்கு அப்படின்னு இந்த இதுல சொல்றாங்க. அப்ப இதுல எப்படின்னா, இப்ப இந்த பர்டிகுலர் ஃபேக்ட் இருக்கு இல்லையா, who alleges that a person died அப்படின்னு யார் அலெஜ் பண்றாங்களோ அவங்க மேல அந்த பர்டன் ஷிஃப்ட் ஆயிடும். இதுல 103 கீழே அததான் இந்த 107 வந்து சொல்லுது. when the question is whether a man is alive or dead, அவர் உயிரோட இருக்கிறாரா இறந்து விட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது, இட் இஸ் ஷோன் தான், காமிச்சா போதும், அதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் ஷோன் தட் he was alive within 30 years. அந்த தேதிக்கு 30 வருடம் அவர் உயிருடன் இருந்தார்னு காமிச்சா போதும், அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, காமித்தால் போதும். அப்ப அப்படி காமித்து விட்டாலே burden of proving that he is dead is on the person who affirms it. யார் அவர் இறந்து விட்டார்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட பர்டன் போயிடும். ஸோ அப்ப என்ன, அந்த ஷோ பண்ண வேண்டிய விஷயம் இனிஷியல் பர்டன். அந்த நம்ம ஏற்கனவே 104ல பார்த்தோம் இல்லையா, பர்டிகுலர் ஃபேக்ட், இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அடுத்த ஃபேக்ட் வில் ஃபாலோ, கான்சிக்வன்சஸ் வில் என்ஷூ. அப்ப இந்த இவர் 30 வருஷத்துக்குள்ளார உயிரோட இருந்தாருன்னு இவர் ஷோ பண்ணும். யார் அலைவ்னு சொல்றாரோ அவரு. அப்படி அவர் ஷோ பண்ணிட்டாருன்னா தி பர்டன் வில் பி ஆன் தி பர்சன் ஹூ alleges that he is dead. யார் இறந்து போயிட்டான்னு சொல்றாரோ அவர்கிட்ட போயிடும். இதுல வந்து ஒரு ப்ரொவிஷோ இருக்கு. இப்ப ஒரு செக்ஷனே ப்ரொவிஷோவா இருக்கிறது வந்து ரெண்டு இடத்துல நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 27, இன்னொன்னு 108. ஸோ இது ரெண்டு இடத்துல தான் வந்து ஒரு செக்ஷன் வில் பி a ப்ரொவிஷோ. அதை ஒரு ப்ரொவிஷோவா போடாம செக்ஷனாவே போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா காரணம் இருக்கு. இப்போ நீங்க 105 and 106 ரெண்டுக்கும் ப்ரொவிஷோங்கிறதுனால அதை வந்து ஒரு தனி செக்ஷனா போட்டிருக்காங்க. அதே போல இங்க வந்து 107 ஃபர்தர் கண்டினியூஷன் அப்படிங்கிறதுனால அதை 108 போட்டு அதை ஒரு ப்ரொவிஷோவா ஸ்டார்ட் பண்றாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். பர்டன் ஆஃப் ப்ரூவிங் தட் பர்சன் இஸ் அலைவ் who has not been heard of 7 years.
provided that when the question is whether a man is alive or dead, and it is proved that he has not been heard for 7 years by those who would naturally have heard of him if he had been alive, the burden of proving that he is alive is shifted to the person who affirms it. So இங்க வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், ஷோன்னு சொன்னோம்.